ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு தீபா என்றவர் தமிழகத்தின் அனைவரின் எதிர்பார்ப்பாக மாறிவிட்டார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா வந்ததால் அதற்கு பல எதிர்ப்புகளும் தெரிவித்து சசிகலாவிற்கு எதிராக தீபாவை வர வேண்டும் என்று தீபாவின் வீட்டில் அனைத்து அதிமுக தொண்டர்களும் கூடி தினம் தினம் தீபாவை அரசியலுக்கு வரும்படி வற்புறுத்தி வந்தனர். பின்பு மனம் மாறிய தீபா அரசியலுக்கு வருவதை பற்றி அறிவிக்கிறேன் என்று கூறி ஜனவரி 17ஆம் தேதி அரசியலுக்கு வருவதாக கூறினார். மற்றும் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்று தீபாவின் அரசியல் கட்சி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் இந்திய அரசியலே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து விட்டார் தீபா. இவை அனைத்தும் தீபாவிற்கு இயற்கையாக நடந்தது. ஆனால் சசிகலாவிற்கோ அனைத்தும் நாடகம் போன்றே அமைக்கப்பட்டது. தீபாவின் பேச்சும் செயலும் ஜெயலலிதாவையே மிஞ்சுகிறது. ஒவ்வொரு செயலையும் யோசித்து கலந்து ஆலோசித்து அரசியல் முடிவு எடுப்பதில் தெளிவான முறையை கடைபிடித்து வருகிறார். இதனாலேயே மக்கள் ஆதரவை தீபா எளிதில் பெற்றார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க தீபாவுக்கு தாமதம் ஏற்படுத்தியதை கண்டித்து சாலை மறியலில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட்டனர். இன்னும் அரசியல் கட்சியே ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அதற்குள்ளேயே சாலை மறியல் போராட்டம் என அதிமுக தொண்டர்கள் தீபாவிற்கு ஆதரவாக இறங்கிவிட்டனர். இவை காசு கொடுத்து கூடிய கூட்டம் இல்லை, தானாக கூடிய கூட்டம். எந்த ஒரு நிலையிலும் கலையாது. தீபாவிற்கு மக்கள் ஆதரவு பலமாக உள்ளது. பணத்தை விட மக்கள் ஆதரவே முக்கியம் என்பது இப்போது சசிகலா புரிந்திருப்பார். மேலும் உங்கள் ஆதரவை யாருக்கு அளிக்கிறீர் என்பதை கமெண்டில் பதிவு செய்யவும்.